சாலமோனின் உன்னதப் பாட்டு மிகுந்த ஆறுதலும் அலங்காரமும் கவர்ச்சியும் பொதிந்த சிறந்த நூலாகும். இது பின்வாங்கிப் போய்க் கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவரது சீடர்களாக அழைக்கப்பட்டவர்கள் பாவ இன்பங்களாகிய பாழான இடங்களில் காணாமல் போய்விட்டார்கள். ஆகவே அவர்கள் மனதிலே ஆறுதலற்று அமைதி இழந்து விரக்தியோடு கூட இருக்கிறார்கள். உன்னத நிலையில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து காணப்பட வேண்டிய மணவாட்டி விழுந்து போன பரிதாப நிலையிலிருக்கிறாள். சாலமோன் 3 நூல்கள் எழுதினார். முதலாவது தேவனால் கொடுக்கப்பட்ட விசேஷித்த ஞானத்தால் எழுதப்பட்ட நீதிமொழிகள். அடுத்தது பிரசங்கி. இது அவருடைய ஞானத்தால் எழுதப்பட்டது என்பது மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைக்கு மீறி அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். 1 ராஜாக்கள் 11:1-4 என்றபடி தேவன் விரும்பாதவைகளைச் செய்ததினால் அவருடைய இருதயம் தேவனை விட்டு வழுவிப் போயிற்று. தன் சொந்த அனுபவங்கள் மூலம் உலகில் எல்லா மாயே என்பதையும் எல்லா மனதுக்கு சஞ்சலம் தருவதே என்பதை உணர்ந்து இதை எழுதினார். 3ஆவதாக உன்னதப் பாட்டு என்ற நூல் சூலேமித்தியாளோடு அவருக்கிருந்த ஈடுபாட்டையும் பின்வாங்கிப்போன தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் பாவமன்னிப்பை தந்து அந்த ஆத்துமாக்களை திரும்ப தன்னோடு சேர்த்துக் கொள்ளுவதில் அவர் உறுதியாயிருப்பதையும் அவருடைய மகா இரக்கத்தையும் அதில் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். இந்நூல் தேவவாக்கியங்களை உள்ளடக்கியதோடு மட்டுமல்ல, விளங்கிக் கொள்ள முடியாத அளவிட முடியாத பேரன்பை கிறிஸ்து தன் மணவாட்டியின் மேல் செலுத்திக் கொண்டிருப்பதை முற்றிலும் நூதனமான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து தனக்கென்று தேர்ந்தெடுத்த தன் மணவாட்டியின் மீது தனிப்பட முறையில் அவர் செலுத்தும் நித்தியமான அன்பை விசேஷித்தவாறு எழுதியிருக்கிறார். இந்த அற்புதமான அன்பை மட்டுமே இது விளக்கும் நூல். இயேசு தன் மணவாட்டிக்கு எழுதின அன்பு கடிதங்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆண்டவர் பின்வாங்கிப் போன தமது ஜனத்தின் மேல் தமது கோபத்தை ஊற்ற காத்திருப்பதா கூறும் தீர்க்கதரிசன ஆகமங்களுக்கு முன்னரே இந்நூல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த ஆக்கினை தீர்ப்போ குற்றச்சாட்டோ குறிப்பிடவே இல்லை. பாவம் என்ற வார்த்தை மற்ற நூல்களிலிருப்பது போல் இதில் காணப்படவில்லை. இந்த உயரிய நூல் இருந்திராவிட்டால் பரிசுத்த வேதமாகம் தன்னுடைய விசேஷித்த தன்மையையும் கம்பீர தன்மையையும் இழந்திருக்கக்கூடும். பின்வாங்கிப் போயிருக்கிற சபையை பார்த்து, கடந்து போன வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருந்தாலும், நடைமுறையிலுள்ள காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்போது நீ இந்த பின்மாற்றத்திலிருந்து உடனே எழும்பு என்று இந்த நூல் கூறுகிறது. கிறிஸ்து தாம் தெரிந்துகொண்ட மணவாட்டியின் மீது யாரும் புரிந்து கொள்ள முடியாத பேரன்பை பொழிகிறார். இப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? எத்தனை எத்தனை பாவங்களையும் மூடிப்போட்டு பின்னும் அடைக்கலம் தருகின்ற விசாலமான அன்பு. மணவாட்டியின் எல்லா அருவருப்பான காரியங்களையும் தகுதியற்ற தன்மையையும் பார்த்து தன் கண்களை மூடிக்கொண்டு மேலும் மேலும் பொழிகிற அன்பு. திரளான தண்ணீர்களைக் கொண்டும் அவிக்க முடியாத கொழுந்துவிட்டு எரியும் அன்பு. பெருவெள்ளங்களாலும் மூழ்கடிக்க முடியாத விலையுயர்ந்த அன்பு. அந்த அன்பை யாரும் அளவிடவோ மதிப்பிடவோ முடியாது. இந்நூல் சிறந்த கவிதை நயத்துடன் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த கவிஞரும் இத்தனை கருத்தாளமும் பொருட்செறிவும் கொண்ட நூலை எழுதியிருக்கவில்லை, எழுதப்போவதுமில்லை. கிறிஸ்துவின் தற்பாரில் இசை அறிவு இல்லாத மனிதனான நான் இந்த பரலோக இசைக்கருவியை மீட்டத் தொடங்கியதும், அதாவது வீணையின் சில நரம்புகளைத் தொட்டதும், எனது நேசரின் இனிய மெல்லிய சத்தத்தை என் ஆவிக்குரிய காதுகளில் கேட்டேன். இந்த வீணையில் 8 நரம்புகள், அதாவது 8 அதிகாரங்கள் இருக்கின்றன. முதலாவது நரம்பை நான் தொட்டவுடன் அன்பரின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். அவரின் சத்தம் என் செவிகளில் ரீங்காரம் செய்ததே. உன் எல்லா வேலைகளையும் உதறிவிட்டு உன் நேசரோடு தனித்திருக்க வரமாட்டாயோ? இந்த தெய்வீக நாடகத்தில் சூலமித்தியாவினுடைய பகுதியை மற்ற உலகத்து நடிகைகளைப் போல இல்லாமல் கிறிஸ்துவின் உண்மையான மணவாட்டியாக நடிக்க வரமாட்டாயா? இந்த பரலோக இசைக்கருவியின் முதலாம் நரம்பை தொடலாமோ? ஒவ்வொரு அதிகாரத்தின் அடங்கியுள்ள வசனங்களை தனித்தனியாக விளக்கி எழுதியிருக்கிறேன். பை கரோலைன் ஜெயபோல். தேவ நாம மகிமைக்கு 1984ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை சுமார் 15 வருட காலமாக சாலமோனின் உன்னதப்பாட்டின் புத்தகத்தை தியானித்து தன் வாழ்க்கையின் அனுபவத்தோடு எழுதி கடைசியாக 2000ஆம் ஆண்டில் ஒரு நூலை ஆங்கிலத்தில் வாய்ஸ் ஆஃப் மை பிலவெட் என்ற தலைப்பில் ஆசிரியர் யோபு அன்பழகன் வெளியிட்டார். பின்பு ஆண்டவரின் வழிநடத்துதலின்படி இந்த நூலை தமிழில் மொழியாக்கம் செய்யும்படி ஆசிரியர் இந்த பணியை ஆரம்பித்தார். இதற்கு முன்பு 1993ஆம் ஆண்டில் கர்த்தருக்குள் மரித்த மிஸ்ஸஸ் கரோலின் ஜெயபால் ஆசிரியர் பரிசுத்த அக்கினி
தூத்துக்குடி அவர்களால் முதலாம் அதிகாரத்தின் முதலிலுள்ள அநேக வசனங்களை மிகவும் அருமையாக மொழியாக்கம் செய்யப்பட்டு பரிசுத்த அக்கினி என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. இந்த இணையதளத்தை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் 2019 ஆண்டில் பிரவேசித்த அருமை அண்ணன் என். சாமுவேல் ஆசிரியர் தேவ எக்காளம் கோத்தகிரி அவர்களின் ஞாபகார்த்தமாக வெளியிடுகிறேன். சாலமோன் பாடின உன்னதப்பாட்டு 1. இந்த புத்தகத்தை சாலமோன் எழுதினாலும் இதன் எழுத்துரிமை ஆத்தர்ஷிப் பரிசுத்தாவியானவருக்கே உரித்தாகுமா? ஆனால் பரிசுத்தாவியானவர் இந்த எழுத்துரிமையை தன் கையிலுள்ள கருவியான ஒரு நிறைவின்மை இல்லாத குறைபாடுள்ள சாலமோன் என்ற மனிதனுக்கே அளிக்கிறார். சாலமோன் பாடின உன்னதப்பாட்டு 1. இன்று அநேக கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் தாங்கள் எழுத்தும் எழுத்துக்களை நூலாசிரியரின் பதிப்புரிமையை காப்பிரைட்ஸ் காப்பாற்ற விரும்புகிறார்கள். அவைகளை நகலெடுக்க தங்களின் அனுமதிகளை பெற விரும்புகிறார்கள். நாம் எழுத்தாளர்கள் என்று மேன்மை பாராட்டாமல் இருப்போமாக. நான் எதையும் எழுதினால் எனக்கு உதவி செய்தவர்களை கனம் பண்ணுவேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உன்னதப்பாட்டு 2. மணவாட்டி தனது உண்மையற்ற தன்மையினால் தன் நேசரின் பிரசன்னத்தை அவள் இழந்து வெகுநாட்களாகிவிட்டதால் அவரின் பரிசுத்தமான அன்பை எண்ணி ஏங்குகிறாள். கிறிஸ்துவின் சீடனாக அழைக்கப்பட்டவன் தன் உலக யாத்திரையில் நடந்து செல்லுகையில் அவனது பின்மாற்றத்தால் அவரது அடிச்சுவடிகளைக் கண்டு கொள்ள முடியாமல் வழிமாறிப் போகிறான். ஆகவே நேசரின் அன்பான ஆறுதலான இனிய வார்த்தைகளை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறான். அவரது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் மதுரமானது என்று கண்ட அனுபவம் இருக்கிறதே. அவர் தன்னை முத்தமிடமாட்டாரா என சீடன் ஏங்குகிறான். இதன் ஆவிக்குரிய பொருள் கிறிஸ்துவின் அன்பான வார்த்தைகள் திரும்ப தனக்கு கிடைக்காதா என்ற ஏக்கம். பின்வாங்கிப் போனாலும் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் அவரது அன்பை பெற்றுக்கொள்ளத் துடிக்கும் சீடனே மறுபடியும் மன்னித்து அன்பை பொழியும்படி கோபமான வார்த்தைகளை அல்ல, அன்பின் வார்த்தைகளையே பேசுகிறார். உதாரணமாக, கெட்டகுமாரன் உலகமாயையில் சிக்கி தகப்பனை விட்டு தானாகவே வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஆஸ்திகள் எல்லாம் அழிந்தது. பட்டினி இருக்க நேரிட்டது. அப்பொழுது தகப்பனின் அன்பையும் ஆதரவையையும் அரவணைப்பையும் எண்ணி ஏங்கினான். தகப்பனிடத்தில் திரும்ப ஓடி வந்தான். அவர் அவன் செய்த தவறுகளைச் சுட்டிக்காட்டவில்லை. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கவில்லை. தூரத்தில் வீடு நோக்கி திரும்பி தள்ளாடி வருகிற மகனைக் கண்டு ஓடோட்டியும் வந்து அவனை அணைத்து முத்தமிடார். உலகத்தின் திராட்சைரசம் ஒருவனுக்கு அற்ப சந்தோஷத்தை இருதயத்திற்கு கொட்டுக்குமானால் ஆண்டவரின் நேசம் எத்தனை மடங்கு அதிகமான நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும். அவரது அன்பு மாறாதது. அவரது நேசம் வலிமையானது. நம்மைச் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரெயர் 12:1. பாவமாகிய திராட்சைரசம் கட்டுப்படுத்த முடியாத பாவ சந்தோஷத்தை மாம்சத்தில் கொடுக்கலாம். இது பிசாசு தருகிற ஏமாற்றம். ஆனால் நித்தியத்திற்குரிய திராட்சைரசம் கிறிஸ்துவின் 5 காயங்களிலிருந்தும் பொங்கி பாய்ந்து வருகிற அவரது பரிசுத்த இரத்தம் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன் நின்று உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறது. இந்த நித்திய திராட்சைரசம் உனக்கு எத்தனை பெரிதான சந்தோஷத்தை நித்திய காலமாக உன் ஆத்துமாவில் கொடுக்க முடியும். ரோமர் 8:32-33 படிக்கவும். ப்ரீவியஸ். முத்தங்கள். பரிமளதேலங்கள். உமது பரிமளதேலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமளதேலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உன்னதப்பாட்டு 1:3. அவருடைய பரிமள தைலங்களின் வாசனை மிக அற்புதமானது. அவரது நாமத்தை உச்சரிக்கும் போதே வாசனை தைலத்தை கீழே கொட்டினால் எப்படி குபீரென்ற நறுமணம் எங்கும் வீசிக்கொண்டிருக்குமோ அத்தனை பரிமளமாயிருக்கும். அவருடைய பரிமளங்கள் என்னவெனில் அன்பு, சமாதானம், பரிசுத்தம், விசுவாசம், நீடிய பொறுமை, தாழ்மை ஆகியவைகளே. நாம் அவரது அன்பிலே சோகமாயிருந்தால் உடனே அவரது பரிமள தைலமாகிய அன்பு நம்மேல் வீசப்படுகிறது. தனது வேத வாக்கியங்களின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ தேவமனிதர்கள் மூலமாகவோ நாம் இந்த பரிமள வாசனையை உணர்கிறோம். நம் தவறுகளுக்கு நாம் வருந்தாமலிருந்து அவரது ஆவியை துக்கப்படுத்தும் போது
அவரது பரிமளத்தின் வாசனையான இரக்கத்தையும் நீடிய பொறுமையையும் நமக்கு அனுப்பி வைக்கிறார். நாம் மிகுந்த மனவேதனையில் இருக்கும்போது அவருடைய பரிமளமாகிய சந்தோஷத்தை நம் ஆத்துமாவில் நிரப்புகிறார். நாம் பாவம் செய்யும்போது அவரது பரிமளமாகிய பரிசுத்தம் நம்முன் வந்து நிற்கிறது. நம்மில் பெருமை காணப்படுகையில் அவருடைய பரிமளத்தின் வாசனையான அவரது தாழ்மை நம்முன் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. நாம் சமாதானம் இழந்து தவிக்கையில் அவரது பரிமளத்தின் வாசனையான அவரது சமாதானம் நம்முன் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. திரும்பத் திரும்ப தமக்கு வரும் தோல்விகளினால் நாம் மூர்ச்சித்து கிடக்கையில் அவரது வாக்குத்தத்த வார்த்தைகளாகிய பரிமளம் நமக்கு முன் மனத்துக்குக் கொண்டிருக்க செய்கிறார். அவருடைய மேலே சொல்லப்பட்ட நற்கந்தமான பரிமள தைலங்கள் அவரில் இருப்பதால் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற அவரது விலையேறப் பெற்ற நாமத்தை கன்னியர்கள் உச்சரிக்கையில் பரிமளதைலத்தின் வாசனை எங்கும் வீசி அவரது பிரசன்னத்தையே வெளிப்படுத்துகிறது. நாம் அவரது விலை ஏறப் பெற்ற நாமத்தை அறிந்திருக்கிறோம். அவரது முற்றிலும் புதிதாக்கப்பட்ட தன்மையை அறிந்து நாம் அவரை நேசிக்கிறோம். அவருடைய முற்றிலும் புதிய பரிமள தைலங்களின் கிறங்கச் செய்யும் அற்புத மனத்தினால் நாம் கவரப்பட்டு அவருக்குள் இழுத்துக் கொள்ளப்படுகிறோம். உன்னுடைய தனிப்பட்ட ஆத்துமாவில் அவருடைய பரிமள தைலங்களின் நீ கவரப்பட்டிருக்கிறாயா? அவரது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அல்லவா? இந்த அற்புத நற்கந்ததினால் கவரப்பட்ட கன்னியர்கள் உலகெங்குமுண்டே. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உன்னதப் பாட்டு 1. 4. டோட் மணவாட்டி தன் நேசரை புகழ்ந்து துதித்து பாடும் பாடலைக் கேட்ட மணவாளன் அங்கே வருகிறார். நீ ஒருவேளை இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் நீ எப்போதும் என்னை இழுத்துக் கொள்ளும், அப்போது உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மாய்கையிலிருந்து நேசர் ஒவ்வொரு நாளும் உங்களை தம்மண்டை இழுத்துக் கொள்ளட்டும். உங்களை பிசாச்சின் தந்திர கண்ணிகளிலிருந்து இழுத்துக் கொள்ளட்டும். கள்ளப்போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் ஆகியவர்களின் வஞ்சகப்பிடிகளிலிருந்து அவர் உங்களை இழுத்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உங்களை மட்டுமே இழுத்துக் கொள்வார். ஏனெனில் நீங்கள் அவருக்குச் சொந்தமானவர்கள். அவர் உங்களை ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு இழுத்து விடுகிறவரல்ல. அநேகர் அவர் அப்படிச் செய்வார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில வேளைகளில் பொய்யான உபதேசங்களையும் கொள்கைகளையுமே உண்மை என்று தவறாக போதித்துக் கொண்டிருக்கும் சபைகளிலிருந்து வேதத்தின் உண்மையான கொள்கைகளை போதிக்கும் சபைகளுக்கு இழுத்துக் கொள்வார். இந்த இழுத்துக் கொள்ளும் வேளையிலும் அவர் அதிக அக்கறை கொள்ளும் நபரை, சீடனை, மணவாட்டியை தம்மருகில் மட்டுமே இழுத்துக் கொள்ளுகிறார். சபைகளிலிருந்து இழுத்து விட்டுவிட்டு அவர் தாம் விலகிவிட விரும்புவதில்லை. அவர் தமக்குள் உங்களை இழுத்துக்கொண்டு ஊழியத்தில் அவரை உங்களை ஈடுபடுத்தும் வரை நீங்கள் உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கக்கூடாது. கிறிஸ்து உங்களை அவருக்குள் இழுத்துக்கொண்டு தமது பெரிதான அன்பை உங்கள் மேல் பொழிவாராக. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாகிய கல்விக்கூடத்தில் அவர் தாமே உங்களுக்கு நல்ல ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுப்பாராக. அவர் உங்களை தம்மண்டை இழுத்துக்கொண்ட பின் அவர் உங்களுக்கு கொடுக்கும் ஊழியத்தின் மூலம் ஏராளமான ஆத்துமாக்களை தமக்குள் இழுத்துக்கொள்வார். இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வீர்கள். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உன்னதப் பாட்டு 1. 4. டோட் இராஜா திராஜா கேடுகெட்ட மனிதனாக இருந்த உன்னை தமது அறைக்குள் அழைத்து வந்திருக்கிறார். உன்னில் கரைகளும் அழுக்கும் இருந்தும் கூட அவர் உன்மேல் கொண்ட அநாதி அன்பினால் உன்னை தன் அறைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு தகுதியோ உன்னில் நீதியோ ஒன்றுமே கிடையாது என்பதை அவர் நன்கு அறிந்தும் கூட தன் அறைக்குள் அழைத்திருக்கிறாரே. நீ இப்போது அவரது பரிசுத்தமாகிய அறைக்குள், அவரது நீதியாகிய அறைக்குள் வந்துவிட்டாய். அவரது அறைக்குள் உன்னை திரும்ப அழைத்துக் கொண்டதினால் உன் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டாரே. ராஜா உன்னை தனது தெய்வீக சுகமளிக்கும் அறைக்குள் அழைத்துச் செல்லுகிறார். அங்கே உனக்கும் உனது குடும்பத்தினருக்கும் சுமளிக்கிறார். இது அவரது விசேஷித்த சுகமளிக்கும் அறை. இந்த அறைக்குள் நீங்கள் வந்தாலே போதும். தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வந்த இளைய குமாரனுக்கு அன்பான தகப்பன் இனிய பாடல்களும் நடனமும் நிறைந்த மகிழ்ச்சியான விருந்து மண்டபத்துக்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தைத் தந்தார்.
நீ அவரிடம் திரும்பி விடுவது மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிக மகிழ்ச்சியைக் கொடுக்க கூடிய காரியமாகும். ஆகவே நம் பழைய வாழ்க்கையில் நாம் செய்துள்ள பாவங்களின் மூலம் மனச்சாட்சியில் குத்துண்டவர்களாய் புலம்பி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கமால் அவருக்குள் நெருங்கி மகிழ்ந்து களிகூறுவோமாக. நம் பழைய வாழ்க்கையில் பாவமாகிய திராட்சரசம் நம்மை வெறிகொள்ளச் செய்ததை விட அவரது நேசம் மிகவும் சிறந்தது, இனிமையானது. உங்கள் பழைய மனிதனின் மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் அவரது ஊற்றப்படும் அன்பினால் மறைந்து போகட்டும். உத்தமார்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நாம் அவரின் செலுத்துகிற அன்பில் உத்தமாயிருக்க வேண்டும். மற்ற மனிதரிடம் காண்பிக்கும் அன்பிலும் நாம் உத்தமாயிருக்க வேண்டும். மனிதனின் எந்த நற்குணங்களை விடவும் உத்தமம்தான் தேவனுடைய பார்வையில் சிறந்தது. அவர் விரும்பும் அளவு உங்களில் பரிசுத்தமும் நேர்மையும் இல்லாதிருக்கலாம். ஆனால் உங்கள் பரிசுத்த குறைச்சலையும் உங்கள் நேர்மையற்ற தன்மையையும் உண்மையோடு அவரிடம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல மற்றவர்களிடம் என்னென்ன நேர்மையற்ற காரியங்கள் செய்தீர்களோ அவைகளையும் அவர்களிடம் ஒத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு முன் மாய்மாலக்காரராக இருக்க வேண்டாம். நீ எப்படி இருக்கிறாயோ அதை அப்படியே அவரிடம் மறைக்காமல் கூற வேண்டும். மாய்மாலக்காரன் அவரை நேசிக்க முடியாது. ஆனால் உத்தமன் தன்னில் குறைகளிருந்தாலும் அவரை அதிகமாய் நேசிக்கக்கூடும். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலுமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். உன்னதப்பாட்டு 1:5. டோட் மணவாட்டி தன் சிநேகிதிகளிடம்தான் கருப்பு என்பதை வெகு தாழ்மையுடன் ஒத்துக்கொள்கிறாள். அவள் தன்னை பெருமையாக தான் வெள்ளை பரிசுத்தம் என்று கூறவில்லை. இன்னும் தன் நிலையை அதிகம் தாழ்த்துகிறாள். கேதாரின் கூடாரங்கள் போலவும் சாலமோனின் கூடாரங்கள் போலவும் என்று தன் கருமை நிறத்தை அவைகளுக்கு ஒப்பிட்டு உள்ளபடியே கூறுகிறாள். தன்னுடைய அழகற்ற நிலையை முதலில் தன் தோழிகளிடம் வெளிப்படையாக சொன்ன பின்னரே தன் நேசரிடம் தன்னைப் பற்றி கூறப்போகிறாள். தேவப்பிள்ளைகளோடு நம் கருப்பான உள்ளங்களின் அழகற்ற தன்மைகளை பகிர்ந்து கொள்ளுதல் எத்தனை அவசியமாயிருக்கிறது. இந்நாட்களில் நாம் அப்படி செய்கிறதுண்டா? சீயோன் குமரத்திகளான தன் தோழிகளான விசுவாசிகளிடம் நம் பரிசுத்தத்தைப் பற்றி நம் உள்ளம் வெண்மையாயிருக்கிறதென்று எத்தனை பெருமையினால் பேசி தேவனை பொய்யாராக்குகிறோம். நாம் பாவஞ்செய்யவில்லையென் போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. யோவான் 1:10. நம் ஜெபத்தோழர்களிடமும் தோழிகளிடமும் நான் கருப்பாயாயிருக்கிறேன் என்று சொல்லத்தான் போகிறாய். அதற்குத்தான் அழைத்திருக்கிறார். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். மணவாட்டி இப்படிச் சொல்வதால் தன் நேசரின் பார்வையில் தான் கருப்பாயிருந்தாலும் அழகியாய் காணப்படுகிறான் என்பதை குறிப்பிடுகிறாள். மனிதரின் பார்வையில் நீங்கள் கருப்பானவர்களாய் குற்றவாளிகளாய் காணப்படலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணித்துவிட்டபின் அவரது பார்வையில் நீங்கள் அழகுள்ளவர்கள். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேற்பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சத் தோட்டங்களுக்குக் காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. உன்னதப்பாட்டு 1:6. டோட் மணவாட்டி தன் தகுதியில்லாத தன்மையையும் நான் செய்யத் தவறிய காரியங்களையும் நினைத்து நினைத்து மனங்கசந்து அழுகிறாள். அவரது அக்கினி ஜுவாலை போன்ற கண்களின் பார்வைக்கு முன் அவளால் கதறாமல் இருக்க முடியவில்லை. அவளது நேசர் அவளது கருமைக்குக் காரணங்களை திட்டவட்டமாக அறிந்திருந்தும் அவள் தன் தவறுகளை உணர்ந்து உள்ளம் நொறுங்கி அழுகையில் பழங்கால கதைகளை இனிமையான பாடல்களாக பாடிக்கொண்டிருப்பதைக் கேட்டு ஒருவர் ரசிப்பதைப் போல ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, இந்த மணவாளன் இந்த பாடலில் எத்தனையாய் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்! ஏனெனில் அவர் அவள் மேல் செலுத்திக் கொண்டிருக்கும் அன்பின் பிரவாகத்தினால் அவளது கதறல் உன்னத பாட்டாக இனிய கீதமாக அவர் செவிகளுக்கு கேட்கிறது. அவள் தன் கடந்த கால பாவங்களை அழுகையோடு அவரிடம் அறிக்கை செய்ய அவர் அவளைக் குறித்து கோபங்கொள்ளாமல் தண்டனை கொடுக்காமல் மேலும் அன்பையே பொழிகிறார். அவளது பாடலை நாமும் கேட்போம். அவளது வேலை அதிக கடினமானது. இரவும் பகலும் அந்த திராட்சத் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும். வெயில் ஏற ஏற அந்த வெப்பம் தாங்க முடியாததாயிருக்கும். ஒரு காலம் அவள் வெண்மையும் அழகும் உள்ளவளாயிருந்தாள். அவள் தாயின் பிள்ளைகள் அவளிடம் ஒப்படைத்திருந்த இந்த வேலையை சுயலாபம் ஏதுமின்றி எந்த ஓய்வுமின்றி அகோர வெயிலிலும் கூட அவள் செய்து வந்ததால் இப்போது அவள் கருப்பாகிவிட்டாள். கடும் வெயில் அவள் சரீரத்தில் தன் முத்திரையை பதித்துவிட்டது.
எரித்துவிடக்கூடிய அக்கினியில் அகப்பட்டுவிட்டவர்களை மீட்பதற்கு முன் வருகிறவர்கள் சில வேளைகளில் அந்த நெருப்பினால் தாக்கப்பட்டு விடுகிறார்கள். தேவப்பிள்ளைகளின் திராட்சத் தோட்டங்களை தூங்காமல் காவல் காத்துக் கொள்ளுகிற ஊழியர்கள் உண்டு. ஆனால் தங்களது திராட்சத் தோட்டங்களை காக்காமல் விட்டுவிடுகிறார்கள். சில வேளைகளில் சோதனைக்காரன் திரும்பத் திரும்ப அவர்களை சோதித்துக் கொண்டிருப்பதினால் அவர்கள் பாவ வலைக்குள் சிக்கிவிடுகிறார்கள். அந்த வெப்பத்தினால் அவர்கள் கருத்து விடுகிறார்கள். அவர்களின் ஆவிக்குரிய ஜீவியம் கரைப்பட்டு போகிறது. சில வேளைகளில் அவர்களுடைய வாழ்க்கையே அழிந்து விடுகிறது. தங்கள் தாயின் பிள்ளைகளுக்கு நடுவே, அதாவது ஒருநாள் அவர்களுக்காக இவர்கள் அதிகமாய் தங்களையே தியாகம் செய்து ஜெபித்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொடுத்தவர்கள் மத்தியில், உடன் விசுவாசிகள் மத்தியில் கேலிப்பொருளாக நிற்கும் நிலைகூட வந்துவிடுகிறது. இந்நாட்களில் நடந்து கொண்டிருப்பது இதுவே. ஒரு தேவ ஊழியர் யோபைப் போல சாத்தானால் சோதிக்கப்படுகையில் தேவ பிள்ளைகளே அவரைச் சுற்றிலும் நின்று தங்கள் வார்த்தைகளாகிய ஈட்டிகளால் குத்துவார்கள். இவர்கள் ஒருநாள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்குச் சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்துதிரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? உன்னதப் பாட்டு 1:7. இது மணவாட்டி தன் நேசரிடம் பாடும் பாடலாகும். அவள் கருப்பாக இருந்தாலும் அவரை நேசிக்கிறாள். அந்தக் கருப்பு அவரை நேசிப்பதை தடை செய்ய முடியவில்லை. அவரது பிரசன்னத்தைக் காணாமல் அவள் தவிக்கையில் அவரை எங்கே கண்டு கொள்ளலாம் என்று சுற்றி வளைத்து விசாரித்து பாடுகிறாள். அவர் எங்கே தங்கியிருக்கக்கூடும் என்று கேட்காமல் அவரது மந்தையை எங்கே மேய விடுகிறீர் என்று கேட்கிறாள். இது அவளது மரியாதையை குறிக்கிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளோடு கூடத்தான் இருப்பான் என்பதை அவள் அறிந்திருந்ததால், அவரது ஆடுகள் மேயும் தங்கும் இடத்தை கேட்டறிந்து கொண்டால் அவரது இருப்பிடத்தை அறிந்து கொள்ளலாமே. நீ தேவபிரசன்னத்தில் இருக்க விரும்பினால் அவரது ஆடுகள் எங்கே இருக்கின்றன என்பதை தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். உண்மையான அப்போஸ்தலர்கள் நடுவில் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கபட போதகர்களும் எழும்பி சபைக்குள் இருந்து கொண்டே அதிக கேடுகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுயநல மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையின் மூலம் வளர்ந்து வருகிறார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு விரோதமாக சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் தங்களை முற்றிலும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து சுயநலமற்ற ஊழியரான ஒரு சிறிய கூட்டமுண்டு. இதுவே அவரது மந்தை. அவரது பிரசன்னத்தை நீ விரும்பினால் இந்த சிறுமந்தை எங்கிருக்கும் என்பதை நீ அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த சிறுமந்தை ஒருவரிலொருவர் அன்பாயிருப்பார்கள். ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். எல்லா சபைகளிலுமுள்ள எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் அன்பு செலுத்தி ஐக்கியமாயிருப்பார்கள். இவர்கள் ஒரே மந்தையாயிருப்பார்கள். தெய்வீக மேய்ப்பனின் அடிச்சுவடுகளின் மேலேயே நடப்பார்கள். இவர்கள் பற்பல சபைகளின் இருந்தாலும் சபை கட்டுப்பாடு கொள்கை ஆகிய பிரிவினைகளை ஒருவருக்கொருவர் உண்டு பண்ணுகிற தடுப்புச்சுவர்களை உடைத்து எறிந்துவிட்டு ஒருவரிலொருவர் அன்பில் ஐக்கியமாயிருப்பார்கள். கிறிஸ்துவின் சபையில் பிளவுகள் இருக்கலாகாது. அந்தந்த சபைகள் தங்கள் கொள்கைகளைப் பற்றி எத்தனையாய் வலியுறுத்தி போதித்துக் கொண்டிருந்தாலும் இவர்கள் அந்த சபை கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருக்க மாட்டார்கள். திருடனின் குரலைக் கண்டு கொள்ளும் பகுத்தறிவின் ஞானம், டிசர்ன்மெண்ட், இவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும். இந்த மந்தையை மேய்ப்பனானவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டையில் கொண்டு போய் விடுவார். சங்கீதம் 23:2. அதனால் பகலில் அவைகள் இளைப்பாறிக் கொள்ளும். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் என்று மணவாட்டி கேட்கிறாள். இந்த மேய்ப்பன் தனது மந்தைக்கு மத்தியான கடுமையான வெயிலில் இளைப்பாறுதல் தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அதாவது தேவ பிள்ளைகளுக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள் வருகையில் அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் போய்விடக்கூடாதென்று எண்ணி சற்று இளைப்பாறச் செய்கிறார். புல்லுள்ள இடங்கள் என்பது அவரது பொழிந்து கொண்டிருக்கும் கிருபையையும் மகா இரக்கத்தையும் குறிக்கும். தெய்வீக சுகத்தையும் உள்ளடக்கும். நோயின் கொடுமையினால் வாடும் தனது மக்களுக்கு சுகத்தை அளிக்கிறார். மரண பள்ளத்தாக்கிலிருந்து அவர்களை மீட்டு எடுக்கிறார். அமர்ந்த தண்ணீர் என்பது கிறிஸ்துவிலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர். கடும் சூரிய வெப்பமாகிய நோயின் வேதனையாலும் உபத்திரவத்தின் பாடுகளாலும் விடாய்த்து களைத்துப் போயிருக்கும் தமது மந்தையின் ஆடுகளுக்கு அவ்வப்போது ஜீவ தண்ணீரை பருகச் செய்து அவைகளின் தாகத்தை தீர்க்கிறார். அன்பும் அக்கறையுமுள்ள மேய்ப்பர்.